Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 2ல example 2.43 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா in a geometric progression the fourth term is 8 by 9 and seventh term is 64 by 243 ன்னு கொடுத்திருக்காங்க. Find the geometric progression. ஸோ நம்ம வந்து ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த் டேர்மும் செவன்த் டேர்மும் கொடுத்துட்டாங்க. அதாவது T4ம் T7ம் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் வேணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது ரெண்டும் கண்டுபிடிக்க பார்க்கணும். ஏவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்தது எழுதிக்கலாம். ஃபோர்த் டேர்ம் இஸ் 8 by 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்னு சொன்னதுனால நம்ம ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டிஎனோட ஃபார்முலா வந்து ஏஆர் பவர் n-1. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபோர்த் டேர்ம் இஸ் 8 by 9 அப்படின்னு கொடுத்ததுனால அதாவது T4 வந்து 8 by 9ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ T4 வந்து 8 by 9னா என்ன அர்த்தம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ T4னா என்ன அர்த்தம்? AR பவர் 4-1 is equal to 8 by 9. அதாவது n இருக்க இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்முலாவில். அப்போ AR 4-3 வந்து 1. சாரி 4-1 வந்து 3. ஸோ AR cube by 8 by 9. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் என்னன்னா செவன்த் டேர்ம் 64 by 243. ஸோ அதை எழுதலாம். செவன்த் டேர்ம் அப்போ T7 is 64 by 243. இதுவும் கொடுத்துட்டாங்க. T7 வந்து 64 by 243. இப்போ அடுத்து என்னன்னா நம்ம வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ AR பவர் 7-1 அதாவது n-1 is equal to 64 by 243. ஸோ இப்போ என்ன வரும்? AR பவர் 6 is equal to 64 by 243. ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏவும் ஆரும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது பிக்கு தான் மேலே வரணும் இல்லையா? அப்போ இதுதான் பெருசு இதில். அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏஆர் பவர் 6. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏஆர் பவர் 3. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டிவைட் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடோட டிவைட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 64 by 243 பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 8 by 9. சரிங்களா? இப்போ இது அப்படியே மேலே போகும். ஸோ மேலே போகும்போது என்ன வரும்னா இங்கே ஏஏ கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் பவர் 6-3ன்னு வரும். அதாவது ரெண்டு பேஸும் சேமாக இருந்தால் டிவிஷனில் பவரை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த கான்செப்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் டினாமினேட்டராக இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னா 64 by 243 இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா இன்டூ 9/8ன்னு வரும். அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். சரிங்களா? இப்போ என்ன வரும்னா ஆர் பவர் 6-3 வந்து 3. இப்போ நமக்கு கேன்சலேஷன் பண்ண போகிறோம். 8 1s are 8, 8 8s are 64. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9 டேபிளில் கேன்சல் ஆகுமா 3 டேபிளில் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாம். 3 டேபிளில் 3 3s are 9. 9 டேபிளையும் கேன்சல் ஆகும் பண்ணலாம். ஓகே 3 3s are 9. இங்கே வந்து 3 8s are 24. 3 1s are 3. மறுபடியும் இது 3 டேபிள் 3 1s are 3. 3 2s are 6. பேலன்ஸ் 2 21. 3 7s are 21. ஸோ இப்போ வேறு எதுவுமே கேன்சல் ஆகாதனால 8 by 27 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஆர் கியூப் இருக்குங்க இல்லையா? இதையும் சம்திங் பவர் கியூப், அதாவது எந்த நம்பர் கியூப் போட்டால் 8 வரும், எந்த நம்பர் கியூப் போட்டால் 27 வரும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது பவர் ரெண்டுத்தையும் நான் சேம் பண்ணி பேஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா பேஸில் தானே ஆர் இருக்குது அதனால். ஸோ ஆர் கியூப் ஈக்குவல் டு இப்போ நான் 8ஐ வந்து 2 கியூப்னு எழுதுகிறேன், 27ஐ 3 கியூப்னு எழுதுகிறேன். ஏன்னா 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 27. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் கியூப் ஈக்குவல் டு இதை வந்து ஒரே பவராக எழுதுகிறேன் 2/3 த ஹோல் கியூப். அப்போ இந்த பவரும் கேன்சல் ஆகி ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ கிடைச்சதுனால ஏவோட வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுலையாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ இது பார்த்தாலே தெரியும் இது கொஞ்சம் குட்டி ஈக்குவேஷனாக இருக்கு இல்லையா? அதனால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டிடியூட் ஆர் ஈக்குவல் டு 2/3 in equation 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா?
ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா ஏஆர் கியூப் ஈக்குவல் டு 8/9 ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன வரும்னா a இன்ட்டு 2/3 த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8/9 வருமா? ஸோ a இன்ட்டு 2/3 த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8/9. இப்போ 2/3 த ஹோல் கியூப்னா 8/27. a இன்ட்டு 8/27 ஈக்குவல் டு இந்த 8/9 அப்படி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். a ஈக்குவல் டு 8/9 இன்ட்டு 27/8ன்னு வரும். இது அப்படியே அந்த பக்கம் போனால் ரெசிப்ரோக்கல். இப்போ 8 8 கேன்சல் ஆகிடும். 9 1s are 9, 9 3s are 27. இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2/3. இதை வச்சு நம்ம ஜிபியை வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஜிபி பார்த்தீங்கன்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா. போதும், 3 டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். ஏ பார்த்தீங்கன்னா 3, AR 3 into 2/3, AR square, அப்போ 2 into 2/3 the whole square, etc. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 3 கேன்சல் ஆகிடும் இங்கே. இப்போ 3, 2, இங்கே பார்த்தீங்கன்னா 2/3 into 2/3 வரும். அதாவது 3 into 4/9 வரும். அப்போ இங்கே 3 1s are 3, 3 3s are 9, 3, 2, 4/3, etc. இன்னும் 2 டேர்ம் கண்டுபிடிக்கிறதால கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நம்மளுக்கு வந்து 7th டேர்மும் 4th டேர்மும் கொடுத்துட்டாங்க, ஜிபின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற 2 ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜாமெட்ரிக் ஜிபியை வந்து ஃபார்ம் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக அதை விட்டுறாதீங்க, சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.